வணக்கம். மித்ரா டிவிக்காக அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை தெரிவிங்க. இதில் ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த நல்ல கருத்துக்களை உங்களுக்காக பதிவிட காத்து கொண்டிருக்கிறோம். 2024-25 குரு பெயர்ச்சி பலன்களில் இன்னைக்கு கடகராசியை பற்றி பார்க்க போகிறோம். கடகம், கனவிலும் நினைக்காத மகத்தான வெற்றி. சார் தலைப்பெல்லாம் சூப்பராக தான் இருக்கு சார், கஷ்டம் தீரல சார். கவலைப்படாதீங்க, நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க. தைரியமா இறை அருளோட குரு பலத்தோட செயல்படும். உங்க ராசியில தான் சார் குரு உச்சமாகிறாரு. உங்களை தோற்று போக அவர் விடவே மாட்டார். என்ன லேட் ஆகலாம், நிச்சயம் ஜெயிச்சிருவீங்க சார். குரு பெயர்ச்சி இப்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு உங்க ராசிக்கு. உங்க ராசிலேயே குரு உச்சமாகிறாரு. இயற்கையாகவே நீங்க பிளஸ்டு பர்சன். ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பு. விபரீத ராஜயோக ராசினா கடகம் தான். நீங்க கடக லக்னத்துல பிறந்தவங்க அரசியல் தலைவர்கள்லாம் பாருங்க, டாப்ல இருப்பாங்க. கடக லக்னத்துல யார் பிறந்தாலும் கடகராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு மவுஸ் இருக்கு. எப்பவுமே அப்படியே ஒரு தனி டேலண்டா இருப்பாங்க. தனியா கவனிக்கப்படக்கூடிய நபர்களா வருவாங்க. கடகத்தில் பிறப்பாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் அங்க இருக்கும். ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பு கடகராசி அன்பர்களுக்கு. அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வரும். அப்போ உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு இருந்து தொழிலில், வேலையில் நிம்மதியை கெடுத்து அல்லது போராட வைத்த கடக குரு, கடகத்துக்கு ராசிக்கான குரு இனி 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்ப 11th பிளேஸ் எங்க பாக்குறாரு? 11ஆம் இடத்துக்கு வந்து முதல்ல இருக்கிற ஸ்தான பலம்னு ஒண்ணு இருக்கு. குரு 11ஆம் இடத்துக்கு வந்து ஸ்தான பலத்தையும் பெறுவார். எப்பவுமே 11ல வரும்போது ஸ்தான பலம் ஆவார் குரு. அது ஒரு ரகசியம். அப்ப அந்த இடத்துல குரு 11க்கு வரும்போது உங்களுக்கு வெற்றிக்கான காலம், பலமான காலம் சார். 11ஆம் இடம் தான் நம்ம ஆசைகள் நிறைவேற இடம், நம்ம சந்தோஷங்கள் எல்லாம் நிறைவேற இடம், நம்ம நினைச்சதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய இடம் 11ஆம் இடம். அங்க குரு வர்றாரு. உங்களுக்கு என்ன பயம்? நல்லா இருப்பீங்க சார், கவலையே படாதீங்க. உங்களுக்கு சில தசாபுத்திகள் உங்க ஜாதக ரீதியா ஏதாவது டிஸ்டர்பா இருந்துச்சுன்னா கொஞ்சம் போராட்டம் இருக்கும். யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, போராடி அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு வரும். இதுதான் உண்மை. 3ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்க முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். உங்க முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பர் டெவலப்மெண்ட் ஆகும். பேசியே சம்பாதிக்கிறேன், கமிஷன் தரகு ஏஜென்சிஸ் பண்றேன்னா ஜாக்பாட். இந்த பீரியட் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளுக்கு நன்மை, பூர்வீகத்தால் நன்மை, பூர்வீகத்தில் உள்ள சிக்கல்கள் தீர்ந்த நன்மை. தாய்மாமன் பேசல சார், உறவு நீடிக்கும் இனிமேல். உங்களுக்கு தாய்மாமனுக்கு மனக்கசப்பு சார், சரியாயிடும் சார். கல்யாணமே இல்லை சார், திருமணமே இல்லை சார், கல்யாணத்துக்கு தயாராகிக்குங்க, ரெடி ஆயிடும். அதிர்ஷ்டம் வருமா சார்? கட்டாயம் வரும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5 தான் அதிர்ஷ்டம். 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டம். வெளிநாடு போவனா சார்? கண்டிப்பா போவீங்க. வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், உயர்ந்த பதவி கட்டாயம் கிடைக்கும் சார். ப்ரமோஷன் கண்டிப்பா உண்டு. உயர்கல்வி கண்டிப்பா போகலாம். ஒரு மருத்துவ படிப்புக்கு நான் ஒரு ஓகேவாயிருமா? தாராளமா. உங்க கடகராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது புதிய நட்பு, கூட்டாளிகளால் நன்மை, மனைவியினால் நன்மை, மனைவியின் பேரில் இருக்கிற கசப்புகள் நீங்குகின்ற ஒரு காலம், மனைவியின் பேரில் தொழிலை ஆரம்பிக்கின்ற காலம். என்ன இல்லை சொல்லுங்க. உங்க தொழிலை சேஞ்ச் பண்ணி நான் சரி பண்றேன் சார், பார்ட்னர் மாத்திரேன் சார் அப்படின்னா இப்ப நடக்கும் சார். இதெல்லாம் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு சார். இப்ப உங்க பார்ட்னரை மாத்திரக்கான காலம் சார். கடகராசிக்காரர் இதெல்லாம் ஒரு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். உங்க பார்ட்னருக்கும் உங்களுக்கு இருந்த தடைகள், நெருக்கடிகளை எல்லாம் சரியா. உங்க மனைவி ஹெல்த் நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்தாங்கன்னா அவங்க ரெக்கவரி ஆகுங்க. நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க, நல்ல மருத்துவம் கிடைக்கும், இறை பலம் கிடைக்கும். தூரதேச பிரயாணம் போயிட்டு வருவீங்க. தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், காசி, கயா, அயோத்தி, திருப்பதி, ஷீரடி, இப்படி ஒரு பிளானிங் பக்காவா நடக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டி சார், நாங்க அப்படியே போலான் இருக்கோம் சார். என்ன நடக்கும்? அதுக்கான ஒரு காலம். உங்க பூர்வீகத்தில் இருக்கின்ற வில்லங்கங்கள், சொத்துக்களில் இருக்கின்ற வழக்குகள் எல்லாம் தீரும். ரொம்ப நல்லா. அரசாங்க அரசியல் பதவியில் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலம் பொற்காலம். அப்படி ஒரு ஜாக்பாட் கொடுக்கும். இவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். நினைச்சதெல்லாம் அடுத்த டெவலப்மெண்ட் வரும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அரசாங்கத்தில் பதவிகளை இழந்து டீப்ரமோட் ஆகி நான் போராடிட்டு இருந்தேன் சார்னா கிடைக்கும். எல்லாத்தையும் கொடுக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன், கேது, அந்த முயற்சி ஸ்தானத்திலையும் கேது இருக்காரு. என்ன அஷ்டமச்சனி? பயப்படாதீங்க, ஆசைகளை குறைச்சிக்கங்க, அவ்வளவுதான். அஷ்டமச்சனி ஒண்ணுமே செய்யும்.
நிதானமா நீங்க பாட்டுக்கிறீங்க. சக்திக்கு மீறி ஆசைப்படாதீங்க. என்னோட சக்தி என்னன்னு உங்களுக்கு, உங்க சக்தி என்னன்னு தெரியும். கையில 100 ரூபா வச்சுட்டு 10 லட்சம் ரூபா ப்ராப்பர்ட்டி விலை பேசிட்டு இருந்தாங்க. கையில பணமே இல்லாம லோன் கொடுத்துருவாங்க, நான் போய் கேட்டாலே கொடுத்துருவாங்க நம்பிக்கையில போய் 50 லட்சம் ரூபா ப்ராப்பர்ட்டி விலை பேசி எப்படியாவது அதை இதையும் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்தா இதெல்லாம் நடக்காது. இது திட்டமிடுதல் இல்லாதது. இப்ப சரியா திட்டம் போடுவீங்க, உங்க திட்டங்கள் மாறி மாறி நடக்கும். இப்ப ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த திட்டம் உங்க வளர்ச்சிக்கான திட்டமாக இப்ப மாறக்கூடிய காலம். அந்த திட்டம் மாறும். 100% அந்த திட்டங்கள் அப்படி பெனிஃபிட் அடையும். ரொம்ப நல்லா இருக்கும். உங்க வழக்குகள் மாறும். சார் இங்க போட்டேன், கேஸ் தீர்ப்பாகல, நான் ஹைகோர்ட் போறேன் சார், கேஸ் தீர்ப்பாயிருச்சு சார். இப்ப நடக்கும் இதெல்லாம். ஒரு லாயர் போய் பார்க்கறது, வழக்கு மாறி பண்றது, இதெல்லாம் இப்ப நடக்கும் உங்களுக்கு. ஒரு டாக்குமெண்ட் இஷ்யூஸ்னால சிரமப்படுறீங்க, சரியாக ஒரு பத்திரம் தொடர்பான சிக்கல் இருந்து தீரும் சார். டிடிசிபி அப்ரூவல், பிளான் அப்ரூவல் ஆகல, நிறைய பிரச்சனை சார், வீடு கட்டுறதுக்கு அத்தனை டாக்குமெண்ட் எனக்கு தடை சார். அந்த தடையெல்லாம் உடையும், நல்லா இருப்பீங்க. அதனால கடகத்துக்கெல்லாம் ஜாக்பாட்டுக்கான காலம். உங்க சுய ஜாதகம் மட்டும் சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா, அது சப்போர்ட் பண்ணுதான்னு ஒரு செக் பண்ணிருங்க. பண்ணிருச்சுன்னா இது ஜென்ரலாக நல்லா இருக்கும். கடகத்துக்கு குரு பயிற்சி, இதுல சுய ஜாதகத்தையும் இணைச்சு அதுவும் சூப்பரா இருந்துருச்சுன்னா வளர்ச்சி தான், வெற்றி தான். முன்னேற்றத்தை நோக்கி நீங்க பயணிக்கிறது உறுதி. 7ஆம் இடத்தை குரு பாக்குறாரு, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. பார்ட்னருக்குள்ள தொழில் இருந்த கசப்புகள்லாம் நீங்கும். புதிய பார்ட்னர் உள்ள வராரு, நான் சேர்த்துக்கலாமா சார்னா பார்ட்னர் ஜாதகம் உங்க ஜாதகம் கம்பைன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போங்க. அவசரப்பட்டு போயிடாதீங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதே போல உங்க ராசிக்கு 11ஆம் இடம் சார், அது பாதகஸ்தானம் சார், குரு வந்தா நல்லா இருக்குமா சார்? எந்த ஸ்தானமா இருக்கு, குரு நல்லவர் சார் உங்களுக்கு. அவர் உங்க ராசிக்கு 9 கூடவர் சார், அவர் 11ல் இருக்காரு சார். 2வது கல்யாணம் நடக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க, முதல் கல்யாணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு சார், 2வது கல்யாணம் ஓகே ஆகுமானே பாவம் கடகராசி என்பவர்களுக்கு. சார் ஏற்கனவே கல்யாணம் ஆகல, எங்களுக்கு 40 வயசு ஆச்சு கடகராசிக்காரங்களுக்கு, 2ஆம் தாரமா வரக்கூடிய பெண்ணை என்னாலும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா சார்னா அதுக்கான முயற்சிகள் எடுக்கிற கணக்கம் சார். குழந்தை இல்லை சார், குழந்தைக்கான வளர்ச்சி கட்டாயம் உண்டு. 2வது குழந்தை எதிர்பார்க்குற கிடைக்கும். குழந்தைகளுக்கு ஒரு இடமாற்றத்துக்காக நான் வெயிட் பண்றேன் சார், நடக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும் சார். ரொம்ப முக்கியமான பள்ளி கல்லூரியில நாங்க வெயிட் பண்றோம், இங்க சீட் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். இருக்கிற இடம் குரு, பார்க்குற இடத்துக்கு பலம் ஜாஸ்தி, அள்ளி வீசிட்டு வரும். வேலை மாறுவீங்க, நல்ல வேலையே கிடைக்கும். அந்த வேலை சம்பளத்தோட போவீங்க, ப்ரமோஷனோட போவீங்க, வெளிநாடு கிடைக்கும், போயிருவீங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கடகராசிக்கு எவ்வளவு நிறைவான பலன்கள்ங்க, எல்லாத்துக்கும் நல்லா தான் இருக்கு. ஏன்னா பாத்துறாருல குரு, ஏதோ 3 பார்வையை பார்க்கும்போது ஏதாவது நல்லா செஞ்சிடறாரு, விட மாட்டார். அப்ப குரு பலன் அருமையான நிகழ்வா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு போறீங்க. கடகம் சார், அஷ்டம சனியால நீங்க பட்ட கஷ்டம் சொல்லவா வேணும். அதுல சனி பயிற்சி இருக்கே, அப்பப்பப்பா சொல்லி மாளாது. அது எச்ச புண்ணுல குத்தி நம்ம நோண்டக்கூடாது, வேதனையை அதிகரிக்க வேண்டாம். கஷ்டப்படுறவங்களுக்கு கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை சொல்றதுதான் ஜோசியம். சார் இப்படி இருக்கு, இந்த வழியில போங்க, கொஞ்சம் சிரமங்கள் குறையும், உங்களை இப்படி சரி பண்ணிக்கங்க. இப்ப சொத்துக்கள் வாங்கிறாதீங்க, இப்ப தொழில ஆரம்பிச்சிடாதீங்க, இப்ப கவனமா இருங்க. இதெல்லாம் தான் அஸ்ட்ராலஜிக்கல கைட் பண்றோம். சார் இப்ப நல்லா இருக்கு செய்யுங்க, அடுத்து டெவலப் போங்க, வீடு கட்டுங்க, கார் வாங்குங்க, நகை வாங்குங்க, வெளிநாடு போங்க, பிசினஸை வந்து க்ரோத் பண்ணுங்க, நிறைய பார்க்கலாம். கேது திசை நடக்கும் போதுல சிலர்லாம் வந்து சார் தொழிலை விருத்தி பண்ணாதீங்கன்னு சொன்னா விருத்தி பண்ணிடுறாங்க. விருத்தி பண்ணிட்டு நிறைய கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் என் அனுபவத்துல பார்த்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் இல்லாம என்ன ஃபோக்கஸ், உங்க ஜாதகம் ரீதியா என்ன பிளானட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, தசாபுத்தி கோச்சாரங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பவர்ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுது, அதை நோக்கி மட்டும் நீங்கள் பயணிக்க வேண்டும். அதுல விட்டு நீங்க விலகும் போதுதான், பேராசைகளை அதிகரிக்கும் போதுதான் உங்களுக்கு பிரச்சனை, போராட்டம் அதிகம். கடகராசி என்பவர்களுக்கு மட்டும் உங்களுக்கு எதிரி நீங்க தான், வெளியில தேடவே வேண்டும். ஏன்னா 6 குரு அங்கதான் உச்சமாகுது, 9 குரு அங்கதான், 6 குரு. எந்த இடத்துக்கு வேலைக்கு போனீங்கன்னா நீங்க முதன்மையா வந்துருவீங்க, கீழே இருப்பீங்க, கிட்டு மேல வந்துருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசி கடகம். கடகத்துல பிறந்திருந்தீங்கன்னா நீங்க கொடுத்து வச்சவங்க பிளஸ்டு பர்சன் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.